ஓம் கம் கணபதி நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் காலை 6 மணி 18 நிமிடம் வரை, பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிரை சப்தமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, துலாம் சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். எதையும் சாதிக்கும் மனம் உண்டாகும். எதிரி தொல்லைகள் நீங்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நற்செய்தி கிடைக்கும். குரு சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். பலவிதமான நல்ல வெற்றிகரமான காரியத்தை செய்வீர்கள். வியாபார சம்பந்தமாக நல்ல லாபம் கிடைக்கும். கஜகேசரி யோகம் உள்ளதாலும் இன்று நீங்கள் எதிர்பாரா விதமாக பலவிதமான தனநேட்டம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். புதிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தாய் வழியில் ஆதாயம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வேலை பளு குறையும். உத்தியோக மேன்மையும் இடம் மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்துள்ளார். அதனால் இன்று உங்களுக்கு கஜகேசரி யோகம் உள்ளது. ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை உள்ளதால் தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். திடீர் மாற்றங்கள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். திடீர் தனவரவும் உண்டாகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கொடுக்கல் வாங்கல் சாதகமான நிலையை தரும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு பெரியவர்களால் தீர்ப்பு உண்டாகும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். அதனால் இன்று கஜகேசரி யோகமும் உள்ளது. குடும்பத்தில் தனவுறவுகள் அதிகமாகும். வியாபார லாபம் பெருகும். மனதில் மகிழ்ச்சி நிறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அலுவலக பணி சம்பந்தமாக நற்செய்திகள் உண்டாகும். வேலை சம்பந்தமாக அலைச்சலுடன் தனவரவும் உண்டு. எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பதவி சார்ந்த பொருள்கள் உங்களை தேடி வரும். இடமாற்றம் சம்பந்தமாக நற்செய்தி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் மாறும். வியாபாரத்திற்காக அயல்நாடு தொடர்புகள் உண்டாகும். என்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பிள்ளைகளால் நன்மை உண்டு. இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே உள்ளார். அத்துடன் ராசியிலேயே குருவும் உள்ளதால் கஜகேசரி யோகம் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது உள்ளார். அதனால் ஆன்மீக சம்பந்தமான தொடர்புகள் அதிகமாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் உங்களுக்கு அரசு சம்பந்தமாக ஆதாயம் உண்டாகும். கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கல்விக்காக உயர்கல்விக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டாகும். வியாபாரத்திற்காக அயல்நாடு செல்வீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கடல் கடந்து பயணம் செய்வதால்
நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்டம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். தனவரவு நிறைந்த நாளாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இருந்தாலும் கஜகேசரி யோகமும் உண்டு. தேவையில்லாத செலவுகள் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவையில்லாமல் பணம் செலவாகிறதே என்ற கவலையும் உங்களுக்கு உண்டாகும். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை இன்று தீர்க்கும் விதமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். வரவை விட செலவுகளும் அதிகமாகும். வியாபார லாபமும் பெருகும். அத்துடன் வியாபாரத்திற்காக பொருள்களை வாங்குவதற்கான செலவுகளும் உண்டாகும். உங்களது ராசியிலேயே கேது உள்ளதால் உடல் உபாதைகளுக்காக சற்றே மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரன் இணைந்துள்ளார். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் புதன் இணைந்து இருப்பதால் தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. சட்டம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அனுகூலமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் பொறுப்புகள் நிறைந்ததாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் குருவும் இணைந்துள்ளார். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். திடீர் இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். சம்பள உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம் இது போன்ற நற்செய்திகள் உங்களுக்கு உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது உங்களது உயர்கல்விக்காகவோ வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமும் கைவரும். அதற்கான உதவியும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளதால் எதிர்பார்த்த முடிவுகள் யாவும் இன்று மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தகப்பனார் வழி ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். தந்தையால் ஆதாயம் உண்டாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் புதன் இருப்பதால் சகோதரர்கள் வழியில் அனுகூலமான பலன்களும் பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் மனதிற்கு நிம்மதியும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நிம்மதியாக இருப்பீர்கள். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். மனதில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மனதில் ஏற்பட்ட வருத்தங்கள் நீங்கும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். மனதில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கி மனதிற்கு அமைதியும் மனதிற்கு நிம்மதியும் பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் தனவரவும் நிறைந்த நாளாகவும் பூமி சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி மனதிற்கு புத்துணர்வு தரும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்திருப்பதால் வியாபாரம் சம்பந்தமாக லாபம் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்ப தொழில் சிறக்கும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பிள்ளைகள் மூலமாக தனவரவு உண்டாகும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக நிறைவேறும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி தரும் நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் கைவரும். இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்துள்ளார். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் சுக்கிரன் இணைந்துள்ளார். ராசியிலேயே உங்களது ராசிநாதன்
புதனுடன் இணைந்திருப்பதால் கட்டிடம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகமாகும். உடல் உபாதைகள் சற்று உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். திடீர் தலைவலி, காய்ச்சல், தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் உங்களுக்கு இன்று தனவரவும் அதிகமாக இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவியும் தேவைப்படும். பெரியவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. திடீர் வியாபாரம் மூலமாக தனலாபம் இரட்டிப்பாகும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. திடீர் நண்பரை சந்திப்பீர்கள். ஒரு சிலருக்கு நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாகனம் ஆதாயம் உண்டு. வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகனத்தை விற்பதும் வாங்குவதும், இடம் விற்பதும் வாங்குவது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாக இருக்கும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றிகரமாக இருக்கும். சட்டம் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். எடுத்த காரியம் வெற்றியாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். சற்றே வாய் வார்த்தைகளை கவனமாக விடுவதும், திடீரென்று தேவையில்லாத பேச்சுக்களை, வம்புகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்கு நல்லது செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்றே அனைத்திலும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது செய்யும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ செலவுகளும் தேவைப்படும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வராமல் சற்று இழுத்தடிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளில் கவலைகள் ஏற்படும். திடீரென்று பணம் தருவேன் என்று சொன்னவர்கள் கூட பார்க்கலாம் என்று கூறி நழுவி விடுவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வருவதற்கு இன்று நாளை என்று இழுத்தடிக்கும் நிலைமை வந்து சேரும். வியாபாரிகளுக்கு சற்று அலைச்சலுடன் மிக சிரமத்துடன் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு வீட்டு சூழ்நிலைகள் அவ்வளவு சாதகமான பலனை தராது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனுடன் குரு இருப்பதால் சூழ்நிலைகளும் சற்று சாதகமாகவே இருக்கும். பெரிதாக வரக்கூடிய பிரச்சனைகள் குருவின் அருளால் அனைத்தும் சற்றே பெரிதாக வரவேண்டியது சிறிதாக போய்விடும். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விடும் என்பது போல உங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் குருவின் அருளால் மறைந்துவிடும். சிறிதாக ஒரு பெரிய காயம் வர வேண்டும் இருந்தது, சிறிதாக கீறல் போன்று வந்துவிட்டு விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். 2 நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் 2 நாட்களும் நீங்கள் சற்று கவனமாகவும் யாரிடமும் அதிகமாக வம்பு தும்புகள் செல்லாமல் இருப்பதும், நண்பர்களுடன் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. தேவையில்லாத கவலைகள், எதற்காக கவலைப்படுகிறோம் என்று நினைத்து நீங்கள் கவலைப்படுவீர்கள். அனைத்தும் உங்களுக்கு என்று சற்று மனத்துயரத்துடனே இருந்தாலும் குரு அருளால் அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். மனதின் நிம்மதிக்காக ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்துள்ளார். இன்று கஜகேசரி யோகமும் உண்டு. நினைத்த காரியங்களும் உங்களுக்கு எளிதாக நடக்கும். திடீரென்று கொடுக்கல் வாங்கலில் சற்று சிரமங்கள் வந்து போகும். எனினும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் புதன் உள்ளதால் பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் இருப்பதால்
தந்தை வழி அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த உதவி குடும்பம் வழி உங்களுக்கு கிடைக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூலமான பலன்களும் வியாபார லாபமும் உண்டு. பால் வியாபாரம், உணவு சம்பந்தமான பொருட்கள், இடம் விற்பது வாங்குவது, வாகனம் விற்பது வாங்குவது, மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. எடுத்த காரியத்தையும் வெற்றியாக முடிப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும், வரவேண்டிய பணமும் லாபமும், புதிய பொறுப்புகளும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்களது ராசியிலேயே ராகுவும் உள்ளார். பேராசைகள் சற்று வலுக்கும். எனினும் எண்ணியது நிறைவேறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எடுத்த பொறுப்புகளை முறையாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்ப வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். மண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கல்விக்காக எடுத்த கடனை முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் வந்து சேரும். புதிய கடன் உதவிகள் கிடைக்கும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அலைச்சல்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். தந்தையாரால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். குடும்பம் வழி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து வந்து சேரும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்திருப்பதால் சற்றே உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்று மன அமைதி கிடைக்கும். குருவின் பரிபூர்ண அருளும் இருப்பதால் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். திடீர் உதவிகளும் உங்களை வந்து சேரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். திடீர் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் ஒரு சிலருக்கு கைவரும். மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் வரும். உயர் பதவி மற்றும் புதிய பொறுப்புகள் கைவரும். அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவும் மகிழ்ச்சி நிறைந்த பலனாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று இருக்கிறது. கணவன் மனைவி சம்பந்தமாக இன்று சில பேச்சுவார்த்தைகள், அனுகூலமான பலன்கள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் உள்ளார். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. படிப்பு சம்பந்தமாக உயர்கல்விக்காக அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூரில் உயர்கல்விக்காக செல்லக்கூடிய வாய்ப்பும் அதற்கான உதவியும் கிடைக்கும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக முடிவுகள் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமும் தனவரவும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள். சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு உண்டாகும். உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. அரசு தொழில் புரிபவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். தொழிலில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். புதிய செய்திகள், நற்செய்திகள் உங்கள் குடும்பத்தை தேடி வரும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தவிப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். திருமண பேச்சு சுபகரமாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் உண்டாகும். வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாகும். வாகனம் வாங்குவதற்கான உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று லாபம் நிறைந்ததாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று பெண்கள் வழி ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் மனதிற்கு நிம்மதியும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் புதிய வியாபார லாபமும் புதிய பொறுப்புகளும் புதிய நபர்களையும் சந்திப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி
அன்பர்களே,